ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே, சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்க முயற்சிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோபேக் மோடின்னு சொல்லி துரத்தி அடிச்சாங்க. மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யலாம். இந்த முறை கோபேக் மோடி கிடையாது, இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள். உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், நீ சரியான ஆளா இருந்தான், சரியான ஆளா நீ இருந்தீங்கன்னா உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார். இல்ல எங்க அப்பா முதலமைச்சர், எங்க தாத்தா 5 முறை முதலமைச்சர், நீ சொல்லி பாடுறா பார்க்கலாம். நீ சொல்லிப்பார். நான் சொல்றேன், நீ சொல்லிப்பார். வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை, எங்க தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர், நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்றா பார்க்கலாம். சொல்லு. 2 நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன? சென்னையில கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம். உன் வீட்டுக்கு வெளியே வந்து நீ சொல்லுகின்ற அதே பாஷையில நான் பேசுவேன். உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல, ஒரு கத்துக்குட்டி. நீ கத்துக்குட்டி. பால் பஸ் ஓட்டுறதுலாம் ஒரு பெரிய வர சொல்லுங்க, வீட்டுக்கு தான் இருப்பேன். முடிஞ்சா ஏற்கனவே அவரு அறிவாலயத்து பக்கம் ஏதோ ஒன்று பண்ணுவேன்னாரு. முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க, தைரியம் தான். கேட்குற நிதியை வாங்கி தரது துப்பு இல்லை, சவால் விடுறதுலாம் ஒரு தமிழ்நாட்டு மக்கள் இவங்கெல்லாம் ஏற்கனவே கவர்மெண்ட் முடியும் சொல்லி மோடி அவர்கள் வந்து 2018 வரும்போது திருட்டுத்தனமா வந்துட்டு செவருலாம் உடச்சிட்டு கடிச்சு போனாரு. மக்கள்லாம் சந்திக்க வாய்ப்பு இல்லாம பயந்துகிட்டு எங்க பார்த்தாலும் கருப்பு கொடி காட்டிருந்தாங்க, பலூன் எல்லாம் விட்டாங்க. ஞாபகம் இருக்கும். கெட் அவுட் ஸ்டாலின். தமிழ்நாட்டிலிருந்து ஸ்டாலின் வெளியே போ. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய பாணியில தான் இன்னைக்கு மரியாதை கொடுத்தா மரியாதை. உதயநிதி ஸ்டாலின் சம்பந்தப்பட்டமாக வரக்கூடிய வார்த்தையில மரியாதை இருந்தார். அண்ணா சாலையில எங்க வரணும் திமுக காரன் நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கணும். அண்ணா சாலைனா பொத்தமுதுவா எங்க, நீ இடத்த முடிவு பண்ணு. அண்ணா சாலைக்கு நான் வர்றேன், நான் தனியாளா வரேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வர மாட்டாங்க, தனியாளா ஒத்தாளா வரேன். நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த போலீஸ் போர்ஸ் வச்சு நீ தடுத்து நிறுத்திப்பார். கெட் அவுட் மோடி அப்படிங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேடையில பயன்படுத்துறார். இன்னைக்கு சமூக வலைதளத்துல பாக்குறேன், திமுக ஐடி விங்க எல்லாம் சேர்ந்து நீங்க முக்கி இன்னைக்கு முழு ராத்திரி உட்கார்ந்து கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போடுங்களோ போடுங்க. நாளைக்கு காலையில என்னுடைய ட்விட்டர்ல சரியா 6 மணிக்கு காலையில கெட் அவுட் ஸ்டாலின் நான் ட்வீட் போடுறேன். எவ்வளவு ட்வீட் அது போகுதுன்னு பாக்கலாம். நான் சவால் விடுறேன், நீ முழு இந்தியாவும் சேர்ந்து எங்களை விட அதிகமா நீ ட்வீட் போட்டு காமிச்சு. ஏன்னா நம்முடைய அரசியல் இப்படித்தாங்க இருக்கும். யாரையும் பயந்தலாம். 26ஆம் தேதிக்கு மேல திரும்ப தமிழ்நாட்டில் இருக்கேன், கும்பமேளா போயிட்டு வந்து நேரத்தை இடத்தை அண்ணா சாலையில இங்க வந்து காட்டுன்னு சொல்லி ஒரே ஆள் வர்றேன், எல்லாம் தடுத்து. அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய பாணியில தான் இன்னைக்கு மரியாதை கொடுத்தா மரியாதை இல்லை என்றால் என்னுடைய வாயிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் சம்பந்தப்பட்டமாக வரக்கூடிய வார்த்தையில மரியாதை இருந்தார்.